அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புக்லெட்டு. இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ப்ராப்ளம் சாப்டர் வைஸ் கலெக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் 2 புக்லெட் இருக்குது. அந்த 2 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ டோட்டலாக நான் சொல்லியிருந்தேன் யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 7 புக்லெட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ், டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் எடுத்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த புக்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து காம்போவாக 7 புக்லெட்டை வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த சிங்கிள் புக்லெட் மட்டும் போதும், இப்போதைக்கு நான் சாப்டர் வைஸ் படிச்சிடறேன் அப்படின்னாலும் இதை நீங்கள் தனியாக பே பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு காம்போ ஆஃபரில் கொடுத்துருவேன். ஸோ இண்டிவிஜுவல்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் உங்களுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே காம்போ ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டெய்லி டெஸ்ட் அடிக்கணும், எம்சிக்யூஸை கலெக்ட் பண்ணி படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் ஒரு 300 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு சேனலோட ப்ளேலிஸ்ட் ஹோம் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோ போட்டிருப்பேன். அது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ முக்கியமாக நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கவனிக்கும் போது ஒரு நோட்டு பெண்ணை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறேன், என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கிட்டு வரவே முடியும். ஓகே. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நோ ப்ராப்ளம், இந்த எம்சிக்யூ கலெக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் எந்தளவுக்கு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து செல்ஃபாகவே உங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய படிக்கிறதுக்கு உங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போகலாம். ஓகே. ஸோ இந்த புக்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. இது வந்து சாப்டர் வைஸ்க்கான கொஷின் கலெக்ஷன். இதில் 2500 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது இல்லாமல் 2 ஸ்பைரல் இருக்குது. அதுவுமே இவ்வளோ பெரிய ஸ்பைரல் தான். ஸோ அந்த ஸ்பைரல் புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஒரு 3500 ப்ராப்ளம் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ 2 ஸ்பைரல் புக்லெட்டில் வந்துடும். டெஸ்ட் சீரியஸ் கொஷின்லாம் சேர்த்து தான் மொத்தமாக கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இப்படி தாங்க இருக்கும் கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புக்கே லைன் பை லைனாக கொஷின்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அது போல் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கறச்சு தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், நம்ம சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து நேச்சுராகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இமிடியேட்டாக அந்த புக்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். உங்களுக்கு 7 புக்லெட் வரும். 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ், டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கலெக்ஷன் புக்லெட் 2 வரும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் 1 வரும், ஃபார்முலா புக்லெட் 1 வரும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தனியாக கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் கொஷினும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டென்ட் மெட்டீரியல் இதுவுமே உங்களுக்கு நான் சேர்த்து கொடுத்துருவேன். ஓகே. இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சாப்டர். ஓகே. ஸோ உங்கள் சிலபஸில் என்ன சாப்டர் ஆர்டர் இருக்கோ அந்த சாப்டர் ஆர்டரில் இந்த புக்லெட்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஓகே. அவ்வளோ கொஷின்ஸுமே நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஓகே. ஸோ எல்லா கொஷின்ஸ் ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னென்ன ஸ்டேஜுக்கு போய்ட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஓகே. அதனால தான் சொல்கிறது, இதை வந்து மிஸ் பண்ணாமல் புக் பண்ணி படிங்க. ஸோ வெளியில் என்னுடைய புக்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட வாங்கி விற்கிறதுக்குனே ஒரு டீம் தனியாக இருக்குது. அவ்வளோ ஒர்த்தான்றதால தான் அந்த புக்லெட்ஸ்லாம் வாங்கி விற்றுட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தனியாக அந்த புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் எடுத்து என்னுடைய குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ குரூப்பில் ஆட் ஆகிட்டு குரூப்பில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துக்கிட்டு தேவையான கண்டென்ட் அடுத்தடுத்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரெகுலராக என்னுடைய டெஸ்ட் சீரியஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இதெல்லாம் மெக்கானிக்ஸ் யூனிட்டு. இது எல்லாமே மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்ட கொஷின் தான். ஸோ உங்களுக்கு 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த 7 புக்லெட் ரிசீவ் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த புக்லெட்டை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடுங்க. என்னென்ன சாப்டர் இருக்கோ அந்த சாப்டர் ஓரியன்டான கொஷின் கலெக்ஷன்ஸை கவர் பண்ணி படிச்சிடுங்க. இப்போ ஸ்டார்ட் படிக்கிறீங்களா, ஸ்டார்ட் கொஷின் எடுத்து படிங்க. ஓஆர் படிக்கிறீங்களா, ஓஆர் கொஷின்ஸ் கலெக்ஷன்லாம் படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்ன இதில் ஃபார்முலாஸ் உங்களுக்கு டவுட் வருதா, ஃபார்முலா புக்லெட் எடுத்து ஃபார்முலா 10 சாப்டருக்கும் ஃபார்முலா புக்லெட் தனியாக போட்டிருக்கேன். அந்த புக்லெட்டை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஓகே. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. கண்டிப்பாக யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து தப்பு பண்ணி கற்றுக்குறோமோ அவ்வளோ விஷயங்களுமே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது.
ஸோ எந்த கொஷின் வேணாலும் இருக்குங்க. நீங்கள் எதை படிச்சிருந்தாலும் அதை கான்செப்ட் ஓரியன்டலாக கொஷின்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ அதனால் இமிடியேட்டாக அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.